வாக்கீரா எழுதின குமரிங்கிற இந்த புத்தகம் தாங்க. குமரிங்கிறப்பே உங்களுக்கு தெரியும், குமரி கண்டம் இருந்ததா இல்லையான்னு இப்ப நிறைய டிஸ்கஷன் நடக்கு. ஆனா அதுக்குள்ள நம்ம போகாம குமரி கண்டம்னு ஒண்ணு இருந்ததுதான், அதுல நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கதை தான் அது. இப்ப எப்படி நம்ம தாய்வழி சமூகமா நம்ம இருக்கோமோ அதே மாதிரிதான் அப்பையும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கதை போக்கு போச்சு. அதாவது குமரி கண்டத்துல வாழ்ந்த மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய குழுக்களா அங்கங்க பிரிஞ்சுதான் வாழ்றாங்க. அப்ப அந்தந்த ஊர்ல உள்ள மக்களுக்கும் தலைமை தாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வாழ்ற தலைமையில தாய் தான் அந்த ஊருக்கு தலைமை தாங்குறாங்க. அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தாய் மாமன் தான். இப்பயுமே நம்மளோட உறவுகளை அந்த கட்டமைப்பு இருக்கு. அது மாதிரிதான் அப்பயும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. கொற்றவை தான் இவங்களோட குலதெய்வம் மாதிரி. இப்ப நம்மளோட ஒவ்வொரு குடும்பத்துக்குமே வந்து குலதெய்வம் வந்து பெண்ணா தான் இருப்பாங்க. அந்த மாதிரிதான் அதிகமா ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது இந்த கதையுமே நமக்கு. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு பெண்ணும் யார் யாரெல்லாம் தியாகம் செய்யறாங்களோ அவங்க எல்லாமே கொற்றவைன்னு இவங்க ஒரே போஷர் கீழே கொண்டுட்டு வந்துறாங்க. சோ கொற்றவைன்னு ஒரே ஒரு தெய்வத்தை இவங்க குலதெய்வமா இவங்க மொத்த குமரி கண்டமும் கொண்டாடுது. அப்படி ஒரு நிகழ்வுல நடக்கிற நிகழ்ச்சியை ஒட்டிதான் இந்த கதை பின்னப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையான ஒரு கதை. இந்த கதையில வாழ்ற நமக்கே அவங்க முன்னோர்கள் தான். அவங்களுக்கும் முன்னோர்கள் வந்து இயற்கை சீற்றத்தினால அந்த குமரி கண்டத்துல பிரிஞ்சும் போயிடுறாங்க. அவங்கள தேடின பயணமும் இந்த கதையில நடக்குது. ரத்த சொந்தத்தை தேடி அவங்களோட பயணங்களை மேற்கொள்றாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட அந்த பயணத்தை எப்படி அவங்க மேற்கொண்டாங்க, கடைசியில அவங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் காத்திருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியுது. இந்த கதையில வர கதாபாத்திரங்களோட ஹைட்டு தான் எனக்கு ரொம்ப வித்தியாசமா சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த கதையில வர கதாபாத்திரங்கள் வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் தானே சொல்லுவோம். இத்தனை அடி இருக்காங்க, இத்தனை அடி வளர்த்தின்னு சொல்லுவோம். இப்பெல்லாம் அவங்க வந்து இந்த கதையில எப்பயுமே அப்படி சொல்ல மாட்டாங்க, முள கணக்கு தான் சொல்லுவாங்க. முளம்னா இதுதான் முளம். இப்ப நான் வந்து ஒரு 5 அடி இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட கை முளம் வந்து இவ்வளவுதான் வரும். ஆனா இந்த கதையில வர கதாபாத்திரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 10 முழம் 12 முழம் வளர்த்தி உள்ளவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா பாத்துக்கோங்களேன், அவங்களோட கை முழம் வந்து எவ்வளவு ஹைட்டா இருக்கும். அதுல வந்து முழம் கணக்கு போட்டா எவ்வளவு ஹைட்டா இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்களேன். யாழியை பத்தி சொல்றப்பமே அப்படிதான் சொல்லுவாங்க, யாழ் என்ன ஒரு 60 முழம் இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த கதையில பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கோயில்கள் எல்லாம் இப்ப பாக்குறோம் பாத்தீங்களா, யாழிகள் சிற்பங்கள்லாம் நிறைய இருக்கும். அந்த யாழிகள் எல்லாம் இவங்க வாழ்ந்த காலகட்டத்துல வாழ்ந்ததாகவும் அது கூடவே இவங்க பயணப்பட்டிருக்காங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களோட வன வேட்டைக்கும் சரி, அதே மாதிரி ஒரு போரா இருந்தாலும் சரி, முன்னிறுத்தி அந்த யாழிகள் வச்சு அவங்க அந்த பயணம் மேற்கொண்டிருக்காங்க, இல்ல அந்த போரை வந்து நடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு. அந்த சிம்ம யாழி, மகர யாழி, யானை யாழி பத்தி எல்லாம் அவங்க சொல்றப்போ அவ்வளவு அழகா இருந்தது. ரொம்பவே ஒரு பிரமிப்பாவும் இருந்துச்சு.